உனக்கு என்னாச்சு? நான் சும்மா காமெடி பண்ணேன். உனக்கு சிவபெருமானோட ஆசி இருக்குதுமா, அதனாலதான் உனக்கு எதுவும் ஆகல. நீ லக்கி. அப்பா தான் உன் கூட இருக்கிறல்லம்மா. சும்மா சும்மா காமெடி பண்ண. என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு பொண்ணு எப்படி நாகினியா இருக்க முடியும்னு நானே ரொம்ப குழம்பிட்டேன். நீ நாகினி தாம்மா. ஆனா உனக்கு எந்த கெடுதலும் நடக்க நான் விட மாட்டேன். சேஷன் நாகினிய பிடிச்சிடலாம் அப்படின்னு தானே நீ ஆசைப்பட்ட? ஏன்னா அவங்க அம்மா எங்களோட குருவை அழிச்சிட்டா, மிகப்பெரிய பாம்பாட்டிய கொன்னுட்டா. அவ ஒருத்தர் 2 பேர் இல்ல, எத்தனையோ பேரை அழிச்சிட்டா. நேரம் கூடி வந்திருந்தா அவளோட பொண்ணை நான் அழிச்சிருப்பேன். முதல்ல நீ உன்னை காப்பாத்திக்கிற வழிய பாரு. நான் எதுவும் பண்ணல. என்ன கொன்றாதீங்க, என்ன விட்டுருங்க. என்னோட குருவை கொன்னதுக்கு தான் நான் பழி வாங்க வந்தேன். நான் வேற எதுவும் பண்ணல. என்ன கொன்றாதீங்க, தயவு செய்து கேட்டுக்கிறேன், என்ன கொன்றாதீங்க. உன்னை நான் விட்டுடுறேன், உன்னை கொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்காக நீ ஒரு மிகப்பெரிய வேலைய செஞ்சு முடிக்க வேண்டி இருக்கு. என்னப்பா? இங்க பாருமா. இங்க பாருமா. இன்னைக்கு நீ கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறியா? எதுக்குப்பா? ஏன் எதுக்குலாம் கேட்காதம்மா. இன்னைக்கு கொஞ்சம் பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க, சரியா? அவங்கள நீ சந்திச்சாகணும். ஓகேப்பா, வந்துடுறேன். சரி. அப்புறம் பாரு, ஆவுன்னா போனை கட் பண்ணிடுறாளே. என்ன இது, ஆபீஸ்ல யாரையும் காணோம். எல்லாரும் அப்படியே எங்க போயிட்டாங்க? Stop it! இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒன்றும் இல்லை ப்ரோ, பிரார்த்தனாவோட ஜாப் பர்மனெண்ட் ஆயிடுச்சுல்ல, அதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெல்கம் கொடுத்தோம். இது வெல்கமா? இதுக்கு பேர் வெல்கம் இல்ல, ராகிங். முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. சாரி. 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 எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க. ரைட் நவ். ஆமாம், என்ன விஷயம்? அவளை ரொம்ப பாதுகாக்கிறீங்க போல. நான் எல்லாரையும் பாதுகாக்கிறவன்.
நம்ம நீங்க பாரு, அந்த கொலைகாரன் இந்த சிட்டியில தான் இருக்கான். அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். அவன் ஒரு தேச துரோகி. ஆமா, நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டியாமே. யா, இருந்தாலும் சேரிட்டி ஃபண்ட்ல நடந்த சம்பவத்துல மினிஸ்டரை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஆனா ப்ரோ, நீ அவளை லவ் பண்ணவே இல்லையே. இங்க பாரு நம்ம ஒன்று புரிஞ்சுக்க, வாழ்க்கை முடிய போற சமயத்துல தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன தேவைங்கிறதே தெரிய வரும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வேலை அதான் முக்கியம். நாட்டுக்காக உழைக்கணும். இருந்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா அவன் என் சின்ன வயசு ஃப்ரெண்ட். அவன் என் மேல உயிரே வச்சிருக்கான். அண்ட் அவளுக்கு அவளோட காதல் கிடைச்சாகும். லாஸ்ட் டைம்ல அவ உயிரை பணைய வச்சு என் பின்னாடி ஓடி வந்தான். ஒருத்தர் இந்த அளவுக்கு காதலிச்சா அது அவங்களுக்கு நிச்சயமா கிடைச்சாகணும்ல. நான் காதலிக்கலனாலும் அவளுக்கு நான் கிடைக்கணும். அது மட்டும் இல்ல, அஞ்சனா என்ன லவ் பண்ற மாதிரி என்னால யாரையும் எப்பவும் லவ் பண்ண முடியாது. வேற யார் மேலேயாவது அன்பு வந்துருச்சுன்னா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஒரு வேளை வந்துருச்சுன்னா? எனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். எந்த ஜென்மத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி அவசரப்பட்டு சொல்லியிருக்க வேணாம்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் 40-50 வயசு வாழ்ந்துடலையே. உன்னை அறியாம நீ எப்ப என்ன வேணா பண்ணலாம். நான் சொல்றது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ நமன். என் மனசை பறிக்கிற அளவுக்கு இது வரைக்கும் யாரும் பிறக்கல. சார், சாரி, இது ஏன் காஃபி? ஓ சாரி. நான் அடிச்சு சொல்றேன் நமன். அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கேஸும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் ஆகுது. ஆனா அவங்க யாருன்னு தான் தெரியல. இது வரைக்கும் செத்த அந்த 4 பேர் அவங்க வெறும் பெரிய விஐபிஸ் மட்டும் இல்லை, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆனவங்க. நம்மளுடைய இந்த நாட்டை இன்னும் பலப்படுத்துகிற திட்டத்தில் ஈடுபட்டவங்க. அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். சஞ்சனா, அப்புறம் ருத்ராவுக்கு நீ ஃபோன் பண்ணிட்டியா? அவனுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். ஆனா ஒரு யூஸும் இல்லை. அவனுக்கு எப்பவும் வேலை 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 தான். அதனால ஆஃபீஸ்க்கு போய் அவனையும் கூட கூட்டிட்டு போயிடலாம். உங்களுக்கு அடி எதுவும் படலையே? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? மத்தவங்களுக்கு தான் என்னால காயம் ஏற்படும். எனக்கு அடியெல்லாம் படல. நான் நல்லா தான் இருக்கேன். அப்படின்னு ஒண்ணு பண்ணுங்க. இந்தாங்க, இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க. இந்த பணம் உங்களுக்கு எதுக்காச்சும் உதவும். வேணாமா, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு வேலை தான் வேணும். உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா எனக்கு நீங்க அந்த வேலையை கொடுங்களேன். நீங்க இந்த வயசுல என்ன வேலை பாப்பீங்க? ஏழைங்களுக்கு வயசெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. சரிங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எங்க கூட வாங்க. வாங்க வாங்க வாங்க.
இந்த மாதிரி யாராவது ஆபீஸ்ல ஷர்ட்டை காட்டுவாங்களா சார்? அட என் மேல டீ கொட்டிடுச்சு, அதுவும் சுட சுட. அப்படி டீ கொட்டிருச்சுன்னா நீங்க உடனே அந்த இடத்துல ஆயின்மெண்ட் தடவ வேண்டியது தானே? கேஃபிடேரியால ஆயின்மெண்ட்லாம் வச்சிருப்பாங்களா என்ன? அங்க ஆயின்மெண்ட் அங்க இருக்கு சார். எங்க எங்க? அங்கதான் அந்த செகண்ட் ஷெல்ஃப்ல இருக்கு. நான் இங்க வேலைக்கு சேர்ந்து 4 நாள் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள மொத்த ஆபீஸ்ல என்னென்ன எங்க இருக்குன்னு எனக்கே நல்லா தெரியும். நீங்க என்னடானா இந்தாங்க புடிங்க. அட இதையும் புடிங்க. எல்லாரும் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ஒருவேளை பெரிய ஹீரோன்னு நினைப்போம்.